கிட்டத்தட்ட 6 மாதம் முன்னாடி iQOO Z11 டர்போ ஃபோனை பற்றி பார்த்தோம். அந்த ஃபோன் குளோபலாக iQOO 15Rன்னு லான்ச் ஆச்சு ஒரு சில சேஞ்சஸோட. ஃபைனலாக இந்தியன் வேரியண்ட் எனக்கு கிடச்சிது. ஒரு 2 வாரம் அது என்னோடய ப்ரைமரியாகவும் யூஸ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் யூடியூப்பில் ஏற்கனவே எக்கச்சக்கமான iQOO 15R வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் அது எல்லாமே மோஸ்ட்டாக லான்ச் டே கவரேஜ் இல்லை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அவ்வளோதான். இப்போது கிட்டத்தட்ட 6 மாதத்தில் நிறைய விஷயம் மாறி இருக்குது iQOO 15Rோட ப்ரைஸ் உட்பட. ஸோ இன்றைக்கி தேதிக்கு இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இப்போ 2026 செகண்ட் ஹாஃபில் வாங்குறதுக்கு இது வர்த்தா, அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இப்போ நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணல மேக்ஸிமம் நோட்டீஸ் பண்ண விஷயம், இந்த ஃபோனோட இன்ஹேண்ட் ஃபீல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற ஃபோன்ஸோட. இதை நான் நல்ல விதத்தில் தான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் iQOO யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே சைஸ் நம்ம காமனாக பார்க்குறது இல்லை இப்போல்லாம். ஒன்று பிராண்ட்ஸ் பெரிய டிஸ்பிளே 6.8, 6.9 இன்ச்சஸ் யூஸ் பண்ணுறாங்க பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் ஃபோன்ஸில், ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில். இல்லை காம்பேக்ட்னு சொல்லிட்டு 6.3 இன்ச் பேனல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எர்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. இங்கே iQOO 6.59 இன்ச் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2 கட்டா சைஸ். இப்போ அந்த 6.8, 6.9 இன்ச் பேனல்ஸ் அளவு பெருசு கிடையாது. பட் அதே சமயத்தில் காம்பேக்ட் ஃபோன்ஸில் கிடைக்கிற டிஸ்பிளே சைஸோட பெருசு. மோஸ்ட்டாக எல்லா ஃப்ளாக்ஷிப்ஸோடையும் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நேரோவாக கம்ஃபர்டபுளான ஒரு ஃபோன் கிடைக்குது. அதே சமயத்தில் டிஸ்பிளே சைஸ் ஒரு காம்பேக்ட் ஃபோன் அளவுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணல. இப்போ இங்கே 7600 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் iQOO இங்கே திக்னஸை 8.1 மில்லிமீட்டர்ஸில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெயிட் 210 கிராம்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன், இந்த திக்னஸ், வெயிட், இன்னும் முக்கியமாக இந்த வித், இதனால தான் 15R கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, டிசைன் ஃப்ளாட்டாக இருந்தாலும். கைஸ் இப்போ டிசைன் வரையில் கட்சி 6 மாதத்தில் என்னோடய ஒப்பீனியன் பெருசாக மாறல. அந்த Z11 டர்போ அந்த நேரத்தில் நான் என்ன நினச்சனோ அதே தான் நான் இப்போவும் ஃபீல் பண்ணுறேன். ஃபோன் ப்ரீமியமாக இருக்குது, மெட்டல் ஃப்ரேம், கிளாஸ் பேக், அந்த மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் ஈஸியாக பிக்கப் ஆகல. ஆனால் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ண ஒரு 2 விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நம்பர் 1, இந்த கேமரா மாடியூல். iQOO இங்கே கிளியராக இதை டியூவல் கேமரா செட்டப் அப்படிங்கிறத காமிச்சிடுறாங்க. மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கு ட்ரிபிள் கேமரா இல்லை குவாட் கேமரா அந்த மாதிரிங்கிறதுக்காக சும்மா சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளார ஃப்ளாஷ் இல்லை ஒரு கலர் சென்சர் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. இது டியூவல் கேமரா ஃபோன், என்ன பார்க்குறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் இந்த மாடியூல் ஒரு கார்னரில் இருக்கிறதுனால பிடிச்சி யூஸ் பண்ணல விரல ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடச்சிது. இப்போ எனக்கு பிடிச்ச 2வது விஷயம் இந்த பேக். எனக்கு இந்த செக்கர் பேட்டர்ன் பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் ஃபோன் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் நிறைய ஒரே மாதிரி பில்ட் வந்துட்டுருக்கு. ஸோ இது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. லைட் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகையில் நல்லா பாப் ஆச்சு. மற்ற நேரத்தில் கொஞ்சம் சட்டிலாகவும் இருந்தது. உங்களுக்கு அந்த சட்டில் லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா டார்க் நைட் வேரியண்ட் இன்னும் மினிமலாக இருக்குது. பட் அதில் பேக்குக்கு ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எனக்கு பிடிச்சிருந்த இன்னொரு விஷயம், iQOO பாக்ஸ்லேயே ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேக் டிசைன் ஷைன் த்ரூ ஆகும். ஸோ ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் ப்ரீ அப்ளை பண்ணியிருக்காங்க. 100 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது ஒரு ப்ராப்பரான USB PD சார்ஜர், டைப் C to C கேபிளோட. ஸோ 15R 0 to 100 1 மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, தேவைன்னா அவங்க லேப்டாப்பை சார்ஜ் பண்ணுறதுக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரி பற்றி பேசல, இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இன்னொரு விஷயம் பேட்டரி லைஃப். ஏன்னா இப்போ நான் இதை யூஸ் பண்ண 2 வாரத்தில் ஒரு 2 நாள் நான் நைட்டு சார்ஜ் பண்ண கூட மறந்துட்டேன். அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் பேட்டரி ஆங்ஸைட்டி எதுவும் இல்லாமல் ஓட்ட முடிஞ்சது. எஸ், அந்த 2 நாளும் என்னோடய யூசேஜ் ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. பட் நீங்கள் எவ்வளோ ஹெவியாக யூஸ் பண்ணிங்கனாலும் 99% யூஸ் பண்ணுறவங்களால இந்த பேட்டரியை ஒரு நாளுக்குள்ளே ட்ரெயின் பண்ண முடியாது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ அதுக்கு கெப்பாசிட்டி மட்டும் காரணம் கிடையாது. உள்ளே அவங்க யூஸ் பண்ணியிருக்க Snapdragon 8 Gen 5 ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்பாக இருந்தாலும் ரொம்ப எஃபிஷியண்ட்டான சிப்பும் கூட. இங்கே அதை LPDDR5X அல்ட்ரா ரேமோடையும் UFS 4.1 ஸ்டோரேஜையும் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டே டு டே பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களோ அப்படி தான் இருந்துச்சு. ஆப்ஸ் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு, அனிமேஷன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஹாப்டெக்ஸ், மல்டி டாஸ்கிங் எல்லாமே நல்லா இருந்தது. இங்கே நான் நோட்டீஸ் பண்ண ஒரு இன்கன்சிஸ்டன்சி, GPU பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் 3D மார்க் ரன் பண்ணையில் மற்ற 8 Gen 5 கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் மற்ற பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்லாம் நார்மலாக இருந்ததுனால இது எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ மாதிரி தெரில. அந்த ஒரு ஆப்பில் ஏதோ கொஞ்சம் கம்பேட்டபிலிட்டி ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. பட் எனிவேஸ் ப்ராக்டிக்கல் யூஸில் அது எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல. BGMI, COD மொபைல் என்ன கேம் நாங்கள் ரன் பண்ண ட்ரை பண்ணாலும் ஸ்மூத்தாக ஹை ஃப்ரேம் ரேட்ஸில் ரன் ஆச்சு. ஹீட்டிங் இஷ்யூஸ், ஸ்டட்டரிங் எதுவுமே இல்லாமல். iQOO இங்கே பைபாஸ் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெடிகேட்டட் Q2 சிப், ஃப்ரேம் இன்டர்போலேஷன், சூப்பர் ரெசல்யூஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. அதுக்கு இன்னொரு காரணம் இந்த டிஸ்பிளேயும் கூட. 6.59 inch LTPS AMOLED பேனல், 1.5K ரெசல்யூஷன், அப்புறம் 144 Hz ரெஃப்ரெஷோட.
ஐக்கூ 5000 nits பீக் பிரைட்னஸ் HDRக்கு கிளைம் பண்ணுறாங்க. எங்கள் டெஸ்டிங்கில் 1700 nits வரைக்கும் ஆட்டோ மோடில் போச்சு. ஸோ வெயிலில் அவுட்டோர்ஸ் யூஸ் பண்ணல கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. லோ லைட்டில் 4320 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு OLED ஃப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் சூப்பராக இருந்துச்சு. நல்ல லவுடாக ரிச்சாக இந்த டிஸ்பிளேயோட கம்பைன் பண்ணையில் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸலண்ட்னு சொல்லலாம். ப்ரொடெக்ஷனுக்கு ஷார்ட் சென்சேஷன் அப் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி IP68 IP69 ரேட்டிங் இருக்க, IR பிளாஸ்டர், NFC, Wi-Fi 7 எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா 2. 1 இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. 2வது டைப் சி போர்ட் இன்னமும் USB 2.0 நெகட்டிவ். 2026 கண்டிப்பாக நெகட்டிவ். இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் Origin OS 6 Android 16 மேலே பில்ட் பண்ண வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஐக்கூ 4 வருஷம் OS அப்டேட்ஸ், 6 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னு வரையில் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எல்லாமே ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. Origin OSல ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஆப்ஸ்குள்ளே நீங்கள் வேணும்னா கண்டென்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். அந்த Origin ஐலண்ட் இருக்குது. AI ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா AI Eraser, AI இமேஜ் எக்ஸ்பேண்டர், AI கிரியேஷன் டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த டாக்கில் ஒரு லெஃப்ட்டுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிருக்கையில் வால்யூம் டவுன் பட்டனை ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆஃப் பண்ணலாம். எனக்கு ஓவரால் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஐக்கூ 15R ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப். ஸோ அஃப்கோர்ஸ் கேமராஸ் இங்கே பெரிய ப்ரையாரிட்டி கிடையாது. பெரிய ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி எதுவும் ஐக்கூவும் சீன் போடல. இப்போ பார்த்தாலே ஆப்வியஸாக டியூவல் கேமரான்னு காட்டுறதுலேருந்து, அதாவது டெலஃபோட்டோ இல்லைங்கிறதுலேருந்து எல்லாமே கிளியராக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சைனீஸ் Z11 டர்போவோட கம்பேர் பண்ணையில் இங்கே அந்த ப்ரைமரி கேமரா இன்னும் கொஞ்சம் லைட்டாக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. 200 மெகாபிக்சல்ஸ்லேருந்து 50 மெகாபிக்சல்ஸ். இல்லையா 200 மெகாபிக்சல்லேருந்து 50 மெகாபிக்சலுக்கு மாற்றிக்கிறாங்க. ஆனால் லைட்டாக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்கன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் மெகாபிக்சல்ஸ்லாம் ஓகே, ஆனால் சென்சர் சைஸ் இங்கே மாறல. அதுவும் 1/1.56 இன்ச் சென்சர், இதுவும் 1/1.56 இன்ச் சென்சர். இன்ஃபேக்ட் இது ஒரு சோனி சென்சர், சோனி லைட் 700V. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. கலர்ஸ் ஆக்யூரேட்டாக இருந்தது, டைனாமிக் ரேஞ்ச் நல்லா வைடாக இருந்துச்சு, ஃபோட்டோஸ் நல்லா டீட்டெயில்டாக வந்தது. லோ லைட்டில் கூட பர்ஃபார்மன்ஸ் அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். செகண்டரி கேமரா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். இது ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அப்படி தான் பண்ணுச்சு. வீடியோன்னு வரையில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸ் ரெண்டுத்துலையுமே 4K 60ல் ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக, டீட்டெயில்டாக, வெல் எக்ஸ்போஸ்டாக வந்துச்சு. இப்போ ஃப்ரண்ட் கேமரா 32 மெகாபிக்சல்ஸ், செல்ஃபீஸ் பார்க்க ஷார்ப்பாக இருந்தது, ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாகவும், போர்ட்ரேட் எட்ஜ் டிடெக்ஷன் ஆக்யூரேட்டாகவும் இருந்தது. குறை சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ ஐக்கூ 15R லான்ச் ஆகையில் 41 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ஆஃபர்ஸோட. அந்த ரேட்டுக்கு சூப்பர் டீல்னு சொல்லலாம். ஆனால் இது 2026 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிலிக்கன் ப்ரைஸஸ் தங்கத்தோட ஃபாஸ்ட்டாக ஏறின்னு இருக்குது. ஸோ கன்சியூமர்ஸாக நம்மளுக்கு எந்த சூப்பர் டீலும் கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கிற மாதிரி தெரில. ஸோ மற்ற ஃபோன்ஸுக்கெலாம் ஆன மாதிரியே இந்த ஃபோனுக்கும் லான்ச் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 20% மேலே இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு. ஸோ 50,000 ரூபாய்க்கு இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. ஆனால் இப்போ 6 மாதம் கழிச்சு ஐக்கூ 15R பற்றி என்னோடய ஒப்பீனியன் பெருசாக மாறல. இன்றைக்கும் நான் அதை ஒரு ஈஸியான ரெக்கமெண்டேஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா பேட்ரி லைஃப் வேறு லெவலில் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப் லெவல், டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த 2 கட்டா ஃபார்ம் ஃபேக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ எஸ், இன்றைக்கி 41,000 ரூபாய்க்கு இது கிடைக்காது. பட் காம்பனன்ட் ப்ரைஸஸ் இந்த வருஷம் எப்படி போயிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே இந்த பாயிண்டில் தெரியும். ஸோ இந்த புது ப்ரைஸிங்லேயும் ஐக்கூ 15R ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் அது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் அப்படியே கமெண்ட் பண்ணையில் அந்த தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.